அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்ட தடை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இமானுவேல் சேகரனாரின் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை என கூறி மணிமண்டபம் கட்ட தடை விதிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ராமநாதபுரம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவது தொடர்பான அரசாணை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசாணையின் அறிவிப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்திருக்கிறது. இது தொடர்பாக கமுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் கடந்த ஆண்டு 2023 தமிழக முதல்வர் இமானுவேல் சேகரன் சிலையுடன் மணிமண்டபம் அமைப்பது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டார். இதற்காக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். மணிமண்டபம் கட்ட தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் பரமக்குடியை பொதுமக்களுக்கான வார சந்தை நடத்தும் இடம். இமானுவேல் சேகரன் சுதந்திர போராட்ட வீரர் அல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் உரிமைக்காக போராடிய தலைவர். சுதந்திர போராட்ட வீரருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக மட்டுமே பொது பணத்தை பயன்படுத்த வேண்டும். ஆகவே இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது, இதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா கிலட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கடந்த வருடம் வெளியிடப்பட்ட அரசாணைக்கு தற்போது தடை கோருவதை ஏற்க முடியாது எனவும் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது எனவும் உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி பெற்று கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என குறிப்பிட்டு மணிமண்டபம் கட்ட தடை விதிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். மேலும் மணிமண்டபம் கட்டுமான பணிகள் முடிந்து அதன் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 19 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.